வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இந்த காய் பிடிக்காதுன்னு இனிமேல் யாருமே சொல்ல மாட்டாங்க இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு காய்கறி இது. ஆனால் அவ்வளோ சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு. வேறு என்னது, நம்மளுடைய கோவக்காய் தான். ஆந்திராவில் கோவக்காய் தொண்டைக்காயை வெப்புடுன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் மாற்றி ஒரு சூப்பராக செஞ்சுருக்கேன். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமாக இருக்கும். கோவக்காயே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இது கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு அட சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெட்டு கட்டுறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கிச்சன் போகலாம். அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, அதாவது வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய். காரம் பிடிக்கிறவங்க கார மிளகாய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் சட்டியில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினீங்கன்னா போதும். 1/2 டீஸ்பூன் ஊற்றினாலே போதும். நல்லா செவந்து வரட்டும். அந்த அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இரும்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. நமக்கு இரும்பு சத்தும் கிடைக்கும். அதே நேரத்தில் இரும்பு சட்டி ஒரு நேச்சுரலான நான்ஸ்டிக். இப்போ ஃபைனலாக தான் சீரகம் போடணும். 1 டீஸ்பூன் முன்னாலே போட்டோம்னா சீரகம் சட்டுன்னு கரிஞ்சிடும். அதனால் கடைசியாக கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டுக்குங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் பூண்டு சாப்பிடாதவங்களா இருந்தால் பூண்டை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டும் வெங்காயம் போட்டு இது செஞ்சுக்கலாம். வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சாப்பிட மாட்டிங்கன்னா ரெண்டுமே இல்லாமல் கூட இதை செய்யலாம். இது நல்லா ப்ரௌனாக வதங்கி வரட்டும். பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். சின்னதாக இருந்தால், மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கிலோவுக்கு இந்த 2 வெங்காயமே போதும் நமக்கு. நல்லா வதங்கினோன்னா அடுத்தது கோவக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண கோவக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த வெங்காயம் பூண்டோடு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு மூடுங்க. இதில் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அந்த ஆவிலே அது நல்லா வெந்துடும். ஏன்னா மூடினா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அதிலே இந்த காய் வெந்துடும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம்க்குள்ளே காய் ஒரு 3/4 பதத்துக்கு மேலே வெந்துடும். மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நடுவில் ஒரே ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குங்க. மிதமான தீயில் வச்சுப்போம். ஸோ இது வேகட்டும். கரெக்டாக 5லேருந்து 6 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு 3/4 பதம் வெந்து வந்துடும். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். காய் வதங்கினோடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச மசாலா இருக்க அது நல்லா ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக முடிஞ்சால் பல்ஸ் மோடில் ஒரு 3-4 தடவை அப்படி கொரன்னு இருக்கணும். அந்த மாதிரி பொடிச்சிட்டு வந்துடலாம். இதை காயோட நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவை பொடிச்சிட்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னால் உப்பு, எப்பயுமே காய் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும். ஏன்னா வேகாததுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உப்பு கொஞ்சம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் காய் 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் உப்பு சேருங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி விட்டாச்சு. இப்போ பொடிச்சிட்டு வந்த மசாலாலேருந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். நல்லா தாராளமாக சேர்த்து இப்போ என்ன பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விடுங்க.
அப்படி கம கமன் வாசனை சூப்பராக இருக்கும். அப்படியே சிம்மரில் ஒரு நிமிஷம் வச்சு கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான், சூப்பரான கோவக்காய் வறுவல், தொண்டைக்காயை வெப்புடு ரெடி. இதை அப்படியே எடுத்து நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ்ஸு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ காயெல்லாம் எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டோமா, இருங்க அதோட முடியல. அந்த சட்டியில் கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி விட்டு அப்படியே ஒரு சூப்பரான சட்டி சோறு சாப்பிட்றதுல இருக்க சுகம் இருக்கே, அதுதானே நம்ம தமிழர் பாரம்பரியம். சட்டி சோறோட டேஸ்ட்டு. ஆமாம், அப்படியே வாயை காட்டுங்க, எல்லாருக்கும் ஒரு உருண்டை தரேன். வீட்டில் எல்லாருக்கும் ஒரு உருண்டை கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. அதுவும் இந்த சட்டி சோறு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.